வணக்கம். மக்கள் நிருபர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வணக்கம். நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறிய ஆலோசனை. இந்த ஆலோசனை உங்கள் மனசில் பதியணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் அவர்கள் தொடங்கி இந்த கழகத்தை பொதுமக்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். இதுதான் முதல்ல உணரணும். மக்கள் இன்றைய இளைஞர்கள், இன்றைய கல்லூரி மாணவர்கள் படிக்கிற மாணவர்களும் இதை புரிஞ்சிக்கணும். முதல்ல அதிமுகன்னா யார் ஆரம்பித்தாங்க, எதனால் ஆரம்பித்தார் அப்படின்றது மக்களுக்கிட்ட எடுத்துன்னு உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல புரட்சித் தலைவர் ஊழலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தார். சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் தலைவர் தவிர மக்களாட்சி கொடுத்தாரு. மக்களுக்காக மக்கள் ஆட்சி கொடுத்தாரு. அந்த ஆட்சியை அவருக்கு பிறகு அம்மா ஜெயலலிதா நல்லபடியாக பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது எடப்பாடியார் 4 ஆண்டு காலம்தான் இருந்தார் அவர் முதலமைச்சர். சார், நானும் போத கண்ணாடி வச்சு பார்க்குறேன் சார். ஒரு இடத்துல கூட அவர் அத்துமீறலோ, அதிகார துஷ்பிரயோகமோ, லஞ்சமோ எதுவுமே கிடையாது சார். அருமையான ஆட்சி கொடுத்தாரு சார். பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் சார். கொடிய கொரோனா சார். அந்த கொரோனா காலத்தில் கூட வருமானமே இல்லாத நேரத்தில் மத்திய அரசு கிட்ட கூட எந்த தொகையும் வாங்காமல் ஆட்சி நடத்தினார். வீட்டில் உட்கார வச்சு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாரு. இந்த நன்றியை மறக்கக்கூடாது. அரசு ஊழியர்கள் நன்றியை மறக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ளே இருந்தது. கொரோனாவை காட்டி விலைவாசி ஏற்றலை. வருமானம் இல்லாமையே அவர் சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. இப்போ இந்த டோப்பா மேக்கப்பு ஸ்டாலின் அரசு, இந்த ஸ்டாலின் அரசு 5 ஆண்டு காலம் நிறைவாக போகுது. இவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பொதுமக்கள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் படுத்தவே தான் நான் இது பேசுகிறேன். நான் உங்களுக்கு ஸ்டாலினுடைய அரசு என்னென்ன அத்துமீறல் பண்ணியிருக்குது. கோயில்களை இடிச்சிருக்காங்க. டிஆர் பாலு சொல்கிறாரு. ஆமாம், கோயில்களை நாங்கள் இடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு சொல்கிறாரு. விலைவாசிகள் கடல் எல்லாத்திலையும் பருப்புல இருந்து எல்லா துறையிலையும் ஏறிடுச்சு சார். மின்சாரம், வீட்டு வரி, அத்தியாவசிய பொருள் அத்தனையும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த பட்டியலை இந்த காணொலியில் உங்களுக்கு போடுறேன், அதையும் பாருங்கள். நீங்கள் விலைவாசி எடப்பாடியார் இருக்கும்போப்போ கட்டுக்குள்ளே இருந்தது. கொடிய கொரோனா இருக்கும்போப்போ கட்டுக்குள்ளே இருந்தது. ஸ்டாலின் அரசு மத்திய அரசு கிட்ட எல்லா ஃபண்டும் வாங்கிக்கின்னு இவங்க ஸ்வாகா பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் இந்த ஆட்சியே, எடப்பாடியார் ஆட்சி அமையும். மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஓட்டு போடணும். எடப்பாடியாருக்கு ரெட்டலை சின்னத்தில் ஓட்டு போடணும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த ஆட்சியை எடப்பாடியார் இந்த ஊழல் எல்லாமே ஸ்டாலின் அரசு செய்த ஊழல் அத்தனையும் தூசி தட்டி எடுப்பார். எல்லா ஃபைல்ஸும் தூசி தட்டுவார். இது சந்தேகமே கிடையாது. தூசி தட்டணும். இது நானா சொல்லலை, மக்கள் என்கிட்ட சொல்கிறது. நான் மக்கள் நிருபர் இந்த சேனல் மூலிமா எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் வெம்பி போய் கிடக்கிறாங்க. நான் ஆட்டோவில் வரும்போப்போ இப்போ கூட கேட்டால் ஒரு நண்பர் சொல்கிறாரு, சார் எல்லாம் ஆட்டோ கூட ஓடாது, ஏன்னா பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை. இது காரணம் யார்? கிறிஸ்தவர்கள். அமெரிக்கா ஈரான் மேலே போரு. கிறிஸ்தவர்களுடைய நாடு அமெரிக்கா. இதே புரிஞ்சிக்கணும். தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் பாருங்கள். எங்கே தப்பு நடக்குதுன்னு பாருங்கள். தப்பு அங்கே நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது. ஈரான் மேலே குண்டு போடுறான். இந்தியாவுக்கு பெட்ரோல் தரான், கேஸ் தரான். உலக நாடுகளுக்கெல்லாம் அவன் தான் சப்ளை பண்ணுறான். ஆகையால் இது புரிஞ்சிக்கணும். புரிதல் வேணும் முதல்ல. இதை தயவு செய்து
மக்கள் வந்து நீங்கள் எல்லாருமே இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள், நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு தடவை தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. நீங்கள் தப்பித்தவறி திமுகவுக்கு போட்டுட்டீங்க. நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போவே பெண்கள் நடமாட முடியல, ஸ்கூல் பசங்களை பொம்பளை பசங்களை அனுப்ப முடியல, சின்ன பசங்களை அனுப்ப முடியல, வயசான கிழவிங்க நடக்க முடியல. நீங்கள் எல்லா ஊடகங்கள்லையும் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இப்போ எல்லா ஊடகத்துக்காரங்களும் டப்பு 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 டப்புன்னு எடுத்து போட்டுடுறாங்க. செய்திகள் வெளியே வந்துடுது. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க, தொலைநோக்கு பார்வையோடு பாருங்க. எடப்பாடியார் அரசு 4 ஆண்டு காலத்தில் 7 கல்லூரிகள் திறந்தார், மெடிக்கல் காலேஜ் திறந்தார். 5 ஆண்டு காலத்தில் 1 திறக்கல, ஒரே ஒரு காலேஜ் கூட திறக்கல. 3 காலேஜ் எல்லாம் 3. புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் பார்த்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. பயப்படாதீங்க. ரெட்டலை உங்கள் சின்னம். எம்ஜிஆர் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போனார், வேற யாருக்கிட்டையும் ஒப்படைக்கல. தொண்டங்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அதிமுக இருக்குது. இப்போ அந்த கட்சியை நல்ல வழியில் சிறப்பான முறையில் தங்கு தடை இல்லாமல் அருமையாக நடத்திக்கின்னு போகிறாரு எடப்பாடியார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எடப்பாடியார் இல்லைன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் மூத்த தொண்டை நான் சொல்கிறேன், எடப்பாடியாரே இல்லைன்னா அதிமுக கிடையாது. எடப்பாடியார் தான் ஃபிட் பர்சன். இங்கே வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. எடப்பாடியார் தலைமையில் புரட்சி தலைவருடைய ஆட்சி, அம்மாவனுடைய ஆட்சி அமையும். ஆகையால பொதுமக்களே, மாணவர்களே, தாய் குலங்களே, மாணவிகளே, வியாபாரிகளே, தொழிலாளிகளே, நீங்கள் அத்தனை பேர் சிந்திச்சு எடப்பாடியாருக்கு இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அமோக வெற்றி பெறணும். உங்கள் நெஞ்சில் இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்கணும். நேராக போய் காலையில் எழுந்த உடனே முதல்ல ரெட்டலைக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. தயவுசெய்து ஒவ்வொரு வாக்காளரும் 5 பேர் இட்டுன்னு வந்தால் போதும். 5 பேர் இல்லைன்னா 6 பேர். 6 பேர் நீங்கள் இட்டுன்னு வந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தால் போதும். 6 ஓட்டு அதிமுகக்கு நான் இருக்கிறேன். நான் வந்து 6 ஓட்டு போட்டேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டரும் 6 ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுக அமோக வெற்றி. எடப்பாடியார் ஆட்சியில் அமையது உறுதி. உங்கள் கையில் இருக்குது. இப்போ பழம் நல்லா இருக்குது, பழுத்து. மக்கள் எடப்பாடியார் எங்கே போனாலும் சரிதான் சார். அது மாநாடா? அது என்ன சார் இது? மக்கள் வந்து பெண்களும் வயசில் மூத்தவங்களும் வந்து ஆன்னு பார்க்குறாங்க சார். எடப்பாடியார் பேசுறது ஜனங்க அப்படி அது காசு கொடுத்து வர வைக்கிற கூட்டம் கிடையாது, தானாக வந்து சேர்ற கூட்டம். புரியுதுங்களா? ஆகையால் எழுச்சி. எடப்பாடியார் எந்த ஊருக்கு போனாலும் எழுச்சி சார். அவர் நின்னா மாநாடு மாதிரி நடக்குது சார், நடந்தால் ஊர்வலம் மாதிரி போகுது சார். நான் இது வந்து எம்ஜிஆருக்கு தான் நான் பார்த்தேன் சார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நான் எடப்பாடியார்கிட்ட பார்க்குறேன் சார். மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க சார். தயவுசெய்து இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. வர்ற தேர்தல் மறந்துடாதீங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நான் ஏன் இது பேசுகிறேன்னாக்கா, நம்ம கஷ்டங்கள் நம்மக்கிட்ட தான் சொல்லிக்கணும். திமுக என்னென்ன ஊழல் பண்ணணுமோ அத்தனைக்கும் எல்லா துறையிலையும் ஊழல். கோயில் இடிக்கிறான், பெண்களை கற்பழிக்கிறான், இன்னொருத்தன் சொத்து ஆட்டையை போடுறான், அரசாங்க சொத்து ஆட்டை போடுறான் சார். புரியுதுங்களா? தயவுசெய்து நீங்கள் வந்து காமராஜர் சொன்ன மாதிரி திமுக வந்து தீய சக்தி, புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி திமுக தீய சக்தி, மக்கள் சொன்ன மாதிரி திமுக தீய சக்தின்றது நீங்கள் நிரூபிக்கணும். இந்த தேர்தலில் நிரூபிங்க. வணக்கம்.